ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. வாங்க இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு எழுத்த வீட்டில் இன்றைக்கி கிரகப்பிரவேசம். காலையில் எழுந்து தண்ணியை கொண்டு மாட்டுக்கு ஊற்றிட்டு வரும்போதே இதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன். இன்றைக்கி கிரகப்பிரவேசம் அவங்க வீட்டில். காலையிலேயே மழை தூரிகிட்டே இருந்தது. அதோடய வாசத்தளிச்சு கோலம் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு கார் பார்க்கில் விளக்கேற்றிட்டு பூஜை ரூம்லலாம் விளக்கேற்றிட்டு சாமிக்கு பழமும் ஒரே ஒரு பழம் தண்ணி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு ஊதுபத்திலாம் ஏற்றி கற்பூரம்லாம் ஏற்றி வச்சுட்டு நான் வந்துட்டேன். அவ்வளோதான். கிச்சன்லேயும் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுத்தேன். ஸோ ரைஸ் வெந்துட்டுருக்கு. அந்த பக்கம் பட்டாணி, காலிஃப்ளவர், பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேக வைக்கிறேன். இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ கேரட் எல்லாம் சீவணும். ஸோ அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பட்டை, லவங்கம், ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயம், கேரட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு கேரட்டில் போட்டால் வெங்காயத்தில் போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ரொம்ப வதக்க வேண்டாம். நறுக்குன்னு இருந்தாலே போதும். அது சூட்டில் வெந்துடும். வேக வச்ச பட்டாணி, காலிஃப்ளவர், பீன்ஸு இதையும் கொட்டி இது கொஞ்சம் ஒரு பாயில் விட்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்படியே வதக்கணுன்னா சரியாக வேகாது. ஸோ நான் இது பாயிலெலாம் தம்லெல்லாம் போட மாட்டேன். ஜஸ்ட் அப்படியே ரைஸை போட்டு கிளறி கொடுத்துடலாம். அதனால் அந்த பக்கம் வந்துட்டு நேற்று மல்டி கிரைன் அடை செஞ்சேன் இல்லையா, அதோட மாவு இருந்தது. அதை ஸ்நாக்ஸுக்கு தரலான்னு அதை ஒரு பக்கம் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ ஸ்வீட் கார்ன் கொஞ்சம், கேப்சிகான் கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் இப்போயே போட்டு, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இப்போவே போட்டு வதக்கினா தான் அப்படியே சுருங்கி போயிடும். அது சாப்பாட்டோடு சேர்த்து அவங்க சாப்பிட்ருவாங்க, மீதி வைக்க மாட்டாங்க. ஆனால் லாஸ்ட்டில் போட்டோம்னா பச்சை பச்சையாகவே இருக்கும், எடுத்து வச்சுருவாங்க என் பசங்க. அதனால் நான் இப்போவே போட்டு வதக்குறேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட மாட்டேன். இதில் சாப்பிட மாட்டாங்க, பச்சை நாத்தம் அடிக்கும். அதனால் ஸோ கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாகவே. அந்த ஸ்மெல், அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கரம் மசாலா வாசனை வந்து ரைஸில் சூப்பராக இருக்கும். ஸோ நான் பச்சை மிளகாலாம் போட்டு தான் வதக்கியிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர், ஸ்வீட் கார்ன், கேப்சிகான்லாம். ஸோ பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸில் பெப்பர் இல்லாமலாம். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியே தூக்கலாகவே பெப்பர் போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒன்று தான் போட்டிருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சமாக, இல்லைன்னா ரொம்ப ஸ்வீட்னஸ் இருக்கும், நல்லா இருக்காது. நான் முந்திரி போட மறந்துட்டேன். ஸோ கிளறும்போது பச்சை முந்திரியாகவே கொஞ்சம் போட்டுட்டேன். ஸோ டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் ஊற்றி லைட்டாக கிளறிடலாம். கிளறின உடனே ரைஸ் போட்டு கிளறிடலாம். அவ்வளோதான். ஓரளவுக்கு ஃபுல்லாக எல்லாம் குக் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ஸோ முந்திரி எல்லாம் இப்போ தான் போட்டேன். ஸோ ரைஸ் போட்டு கிளறிடலாம். சாதம் வடித்த சாதம் தான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து நெத்தாவே வடிச்சுக்கோங்க. அதாவது நல்லா குழன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா முக்கால் பாயிலே வடிச்சிங்கன்னா அந்த ஆவியில் மீதி வெந்துடும். ஸோ அவ்வளோதான். நான் முந்திரி லாஸ்ட்டாக போட்டு தான் இது பண்ணேன். முந்திரி வறுக்கும்போது போடலை, அதனால் லாஸ்ட்டாக உடச்சி போட்டேன். ஸோ அவ்வளோதான். லஞ்ச் பேக் பண்ணிகிட்ருக்கேன். தொட்டுக்கெல்லாம் எதுவும் செய்யலை. வெள்ளரிக்காய் தான் வச்சுருக்கேன். இதுக்கு வெய்ய நாள் ரைத்தாலாம் வச்சு, மழை நாள் ரைத்தாலாம் வச்சா நல்லா இருக்காது. கோல்டு ஆல்ரெடியே பசங்களுக்கு எக்ஸாம் டைம். அதனால் தம்பிக்கு இது, அது பாப்பாவுக்கு. பாப்பா அதுவே சாப்பிட மாட்டா. ஜஸ்ட்டு ஆல்ரெடி முந்திரி வந்து லாஸ்ட்டாக தான் போட்டேன் உடச்சி. ஸோ சும்மா ஒரு கார்னிஷ்காக சும்மா மேலே 2 வச்சேன். அவ்வளோதான். ஆளுக்கு ஒரு 4-5 பீஸ் வெள்ளரிக்காயை தொட்டுக்க வச்சுட்டு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் என்ன பேக் பண்ணீங்க லஞ்ச் பேக்ஸுக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்டில். அண்டு வந்துட்டு என் பசங்க வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸு, வெரைட்டி ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. குழம்பு சாதம்னா திருப்பி அப்படியே வரும். அதனால் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன் நான். கண்டினியூஸாக என் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு நேற்று மல்டிகிரெயின் தோசை ஊற்றினேன் இல்லையா, அதுவே கெட்டியாக இருக்குது. அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டு அடையாக செஞ்சுட்டேன். அடையை பிச்சு அப்படியே ஸ்நாக்ஸ் டப்பாவில் வச்சுட்டேன். அடையாக இல்லை, தோசை மாதிரி மெலிசாக தான் ஊற்றினேன். நல்லா முருகலாக நல்லா நல்லெண்ணெய் நிறைய சேர்த்து அதை பிச்சு வச்சு பாக்ஸில் ரெடி பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணிட்டேன். லன்ச் பாக்ஸும் ரெடி பண்ணிட்டேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்துட்டு டக்குன்னு கோயிலுக்கு வேன் ஏற்றி விட்ற இடத்துல தான் தொப்பம்மா கோயில் இருக்குது. ஸோ கோயிலில் போயிட்டு அப்படியே எப்போதுமே காலையில் கோயிலில் விளக்கு போடாமல் நான் வீட்டில் இருக்கிறதே, ஸ்கூலில் போகிறதே இல்லை. வேன் ஏற்றி விடுறதுக்கு முன்னாடியே நாம் வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டு கற்பூரம் ஏற்றினோம்னா பசங்க வந்துட்டு
கும்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. வேன் வந்துடும், கரெக்டாக இருக்கும். எப்போதுமே கோயில் வாசலெல்லாம் கூட்டுவேன், இன்றைக்கி நான் கூட்டலை. ஸோ டைம் இல்லை, வேன்